வணக்கம் சாதனையாளர்களே, உங்கள் யாவருக்கும் வேலூர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் மூலமாக எளிய முறையில் குரூப் 2 தேர்வுக்கான இலக்கணத்தை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களில் எழுத்திலக்கணத்தை குறித்து பார்த்தோம். எழுத்திலக்கணத்தில் இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் ஆகியவற்றை குறித்து நாம் எளிமையான முறையில் பார்த்தோம். இன்று நாம் சொல் இலக்கணத்தை குறித்து பார்க்க போகிறோம். டிஎன்பிசி பாடத்திட்டத்தில் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம் வகையறிதல், இந்த பகுதி பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் படித்தால் போதுமா என்றால் போதாது. சொல் குறித்துதான முழுமையான இலக்கணத்தை நாம் படித்து அறிதல் வேண்டும். அது தெரிந்தால் மாத்திரமே நாம் இலக்கணத்தை எளிமையான முறையில் புரிந்து கொள்ள முடியும். எனவே அதிலிருந்து கூட வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் டிஎன்பிசியினுடைய பாடத்திட்டத்தில் பொருந்தா ஒன்றை தேர்க அப்படின்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக பெயர் சொற்களில் பொருந்தா பெயர் சொல்லை தேர்க, இடப்பெயரில் பொருந்தா இடப்பெயரை தேர்க கேட்கலாம் அல்லவா? எனவே இதை மட்டும் படித்தால் போதும், வேர்ச்சொல்லை மட்டும் படித்தால் போதும், வினை சொல்லை மட்டும் படித்தால் போதும் என்று இல்லாது சொற்களை குறித்து முழுமையான இலக்கத்தை நாம் படித்தால் இந்த இலக்கணத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் எளிமையான முறையில் நம்மளால் விடையளிக்க முடியும். நாம் தொடர்ந்து பார்ப்போம். முதலாவது, சொல் என்றால் என்ன? சொல் அதாவது எளிமையான முறையில் சொல்ல வேண்டுமானால் ஒரு சொல், ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருமாயின் அதற்கு சொல் என்று பெயர். ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தால் அதை வேறு விதமாக சொல்லுவோம், ஓர் எழுத்து ஒரு மொழி. அதை குறித்து நாம் பின்பாக பார்க்க போகிறோம். ஒரு எழுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அதை சொல் என்கிறோம். ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தந்தாலும் சொல்லுதான், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தாலும் சொல்லுதான். இந்த ஓர் எழுத்து மட்டும் தனித்து வந்தால் அதற்கு இன்னொரு பெயர் ஓர் எழுத்து ஒரு மொழி. அதை நாம் பின்பாக பார்க்க போகிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் சொல் எனப்படும். இங்கு இந்த சொல் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். 1 பெயர் சொல், 2 வினைச்சொல், 3 இடைச்சொல், 4 உரிச்சொல். இதை குறித்து நாம் முக்கியமாக பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பெயர் சொல். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். ஏதாவது ஒன்றினுடைய பெயர், கீழே பாருங்கள், பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், இவை எல்லாமே பெயர் சொற்கள் தான். இதிலே வகைகள் இருக்கிறது, அதை நாம் பின்பு பார்க்க போகிறோம். முதலாவது, ஒன்றினுடைய பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பெயர் சொல் 6 வகைப்படும். பெயர் சொல் 6 வகைப்படும். 1 பொருட்பெயர், 2 இடப்பெயர், 3 காலப்பெயர், 4 சினைப்பெயர், 5 பண்பு பெயர், 6 தொழிற்பெயர். முதலாவதாக பொருட்பெயர். ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். அது எதுவாக இருக்கட்டும், உயிருள்ள பொருளா இருக்கட்டும், உயிரற்ற பொருளா இருக்கட்டும், அதுக்கு ஒரு பெயர் வைப்பார்கள், அது பொருட்பெயர். இப்போ நாம் எல்லாம் மனிதர்கள், நமக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். மனிதர்கள், நாம் உயிருள்ள பொருள் தான். எனவே நாமும் பொருளில், மனிதர்கள் கூட உயிருள்ள பொருளில் அடங்குவோம். மரம் உயிருள்ள பொருள், அது ஒரு பொருட்பெயர். அப்போ ஒன்றின் பொருளை குறிக்கும் பெயர், ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப அப்படியே இலக்கண முறைப்படி அழுத்தி நீங்க அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் எளிமையான முறையில் நீங்கள் அதை கற்றுக்கொண்டால் உங்களுக்கும் அது மனதுக்குள்ள பதியக்கூடியதாக இருக்கும். நன்று. சரி, அடுத்தது இது பொருட்பெயர். இரண்டாவதாக இடப்பெயர். இடப்பெயர் என்றால் என்ன? ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர். அது எதுவாக இருக்கட்டும். பாருங்க, சென்னை இடப்பெயர், பள்ளி இடப்பெயர், பூங்கா இடப்பெயர். அது ஒரு இடத்தை குறிக்கும். இமயமலைன்னு சொல்றோம், அது பொருட்பெயர்ல வரக்கூடாது, இடப்பெயர்ல தான் வர வேண்டும். ஏனென்றால் அது ஒரு இடம். திருவண்ணாமலை என்று சொல்லுகிறோம், அது ஒரு இடம். எனவே இடத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் இடப்பெயர்கள். அடுத்ததாக காலப்பெயர். காலத்தை குறிக்கக்கூடியது. என்னது? நொடி, வினாடி, நிமிடம், நாள், கிழமை, வாரம், திங்கள், சித்திரை, ஆண்டு, பருவ காலங்கள், இவை எல்லாமே காலப்பெயர்கள். ஒரு எடுத்துக்காட்டாக இப்படி கூட கேட்கலாம், ஆதி அந்தம் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆதியும் அந்தமும் கூட காலப்பெயர் தான். ஆதி என்றால் தொடக்க காலம், அந்தம் என்றால் முடிவுறக்கூடிய காலம். எனவே நாம் ஒரு காலத்தை குறிப்பிட்டால் அது காலப்பெயர். அடுத்ததாக சினைப்பெயர். முழுமையான ஒரு பொருளின் ஒரு பகுதியை குறிப்பது.
முழுமையான ஒன்றின் ஒரு பகுதியை குறிப்பது. இப்போ மனிதர் என்பவன் முழுமையான ஒருத்தர். அப்போ மனிதன் என்பது பொருட்பெயர். மனிதனுடைய கை, கால், கண் இவை எல்லாமே சினைப்பெயர். ஏன்னா அது முழுமையான ஒரு பொருளின் ஒரு பகுதி. மரம் என்பது முழுமையான பொருட்பெயர். அதில் உள்ள இலை, கிளை, பூ, காய், பழம் இவை யாவும் சினைப்பெயர்கள். புரிந்ததா? அப்போ முழுமையான ஒன்றின் ஒரு பகுதி தான். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் ஒரு பொருளினுடைய உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். அடுத்ததாக பண்பு பெயர். ஒரு பொருளினுடைய பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். பண்பு என்றால் குணம். குணத்தையோ பண்பையோ வெளிப்படுத்தும் பெயர் பண்பு பெயர். இந்த பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் சொல்றோம் இல்லையா, இது எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வருவதுதான் பண்பு பெயர். எடுத்துக்காட்டா பாருங்க, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, இனிமை, கசப்பு இது எல்லாம் கூட பண்பு பெயர் தான். அப்போ ஒன்றின் பண்பின் அடிப்படையில் வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் பண்பு பெயர். அடுத்தது தொழிற்பெயர். தொழிற்பெயரை எளிமையாக சொல்ல வேண்டுமானால் ஒருவர் செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். அப்படி எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, உழவர் செய்யும் தொழில் உழுதல். அப்ப தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இந்த தொழிற்பெயருக்கென்று விகுதிகள் இருக்கிறது. மை, ஐசி, பூவு, ஓகேவா, அல்லு, தள்ளு, அற்று, அம்மு, காற்று, சி, வி இது எல்லாமே தொழிற்பெயருடைய விகுதிகள். அது முழுமையாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. எனவே தொழிற்பெயர் என்றால் ஒருவர் செய்யும் தொழிலை குறிப்பது. அதிகமாக தொழிற்பெயரில் தல் ஈற்று தொழிற்பெயரும் அல் ஈற்று தொழிற்பெயரும், அதாவது விகுதியாக அந்த கடைசியில் இருக்கிறதுல தல் அல்லுன்னு வரும். இங்க பாருங்க, உழுதல் அப்படின்ற ஒரு இதுதான் விகுதி. இதுதான் விகுதி. இது போல விகுதிகள் வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர்னு சொல்லுவோம். இது தள்ளீற்றிலும் அல்லீற்றிலும் அதிகமாக வரும். எனவே அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் போதும். இப்போ நம்ம 6 வகையான பெயர் சொற்களை குறித்து பார்த்தோம். என்னென்ன பெயர்? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர் 2 வகைப்படும். தொழிற்பெயர் 3 வகைப்படும். மன்னிக்கணும், 3 வகைப்படும். எப்படின்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர். அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என தொழிற்பெயர் 3 வகைப்படும். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்றால் என்ன? பாருங்க, இங்க நடத்தல் அப்படின்னு இருக்குது. இதுல இருக்கிற விகுதி தல். விகுதி பெற்று வந்திருக்கிறது. இங்க நடத்தல் என்ற செயலில் இதுல விகுதி பெற்று இருக்குது. அந்த கடைசியில் இருக்கிற விகுதி, அந்த பகுதி. அப்புறம் நான் பகுபதி உறுப்பிலக்கணம் நீங்க படிச்சிருப்பீங்க. பகுதி, விகுதி, சந்தி, சாரிகை, விகாரம் இல்லையா? அதுல ஒரு சொல்லில் பகுதியும் விகுதியும் கண்டிப்பாக அடிப்படையானது. அது கண்டிப்பாக இருக்கும். எனவே இந்த இடத்தில் இந்த தல் என்பது விகுதி. உண்ணல் பாருங்க, இங்க வருது பாருங்க, அல்லிட்டு விகுதி வருது பாருங்க, உண்ணல் அப்படின்னு வருது பாருங்க. அப்போ இது எல்லாத்திலும் விகுதி வரும். அதனால இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் என்றால் என்னன்னா, இந்த ஒரு தொழிற்பெயரில் விகுதி இல்லாமல் பகுதி மட்டுமே வந்து தொழிலை உணர்த்தினால் அது முதல்நிலை தொழிற்பெயர். இங்க பாருங்க, இங்க இடி என்று உங்க கொடுத்திருக்கிறோம். இந்த இடி என்பது என்னன்னா, இடித்தல் என்ற சொல்லில் அந்த தல் விகுதி இல்லாமல் இடி என்பது மட்டும் வந்திருக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க, விகுதிகள் இல்லாமல் பகுதி மட்டுமே வந்து தொழிலை உணர்த்துமானால் அது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இங்க பாருங்க, தமிழ் படிக்கும் பேறு பெற்றால் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. உண்மையில் அது சொல்ல போனால் இந்த பேரு என்பது பெரு அப்படின்றுதான் வர வேண்டும். அப்படிதான் வரணும். ஆனால் அப்படி வந்தால் தமிழ் படிக்கும் பெரு பெற்றால் சொன்னா அது புரிந்து கொள்வதற்கும் அந்த வாக்கியத்தினுடைய அமைப்புக்கும் சரி இருக்காது. அதனால என்ன சொல்றாங்க, இந்த முதல்நிலை பெரு என்பதை பேரு என்று திரிந்து வருகிறது. அதனால்தான் இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இங்க பாருங்களேன், உணவில் சூடு குறையவில்லை. அதாவது இந்த சூடு என்பது எதுல இருந்து வருதுன்னா, சுடுதல் அப்படின்ற ஒரு தொழிற்பெயர். சுடுதல் தான் தொழிற்பெயர். இந்த சுடுதல் இருந்து சுடுதான் வரணும். ஆனா இங்க என்ன பண்றோம், சூடு என்று சொல்லுகிறோம். அதனால அந்த முதல்நிலை கொஞ்சம் திரிந்து வருகிறது, குறில் நெடிலாகி வருகிறது. எனவே இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ தொழிற்பெயரினுடைய வகைகளை எளிமையான முறையில் நம்ம பார்த்துட்டோம். இதுவே போதும். அடுத்தது நாம் பார்க்க போவது வினைச்சொல். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இதுதான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. வினைச்சொல். வினை என்ற சொல்லுக்கு செயல் என்று பொருள். ஒரு சொல்லில் செயல் இருக்குமானால் அந்த சொல்லை நீ வினைச்சொல் என்று சொல்லலாம்.
ஒரு எந்த சொல்லா இருக்கட்டும் அதில் செயல் தெரிந்தால் அவை வினைச்சொல். அது என்ன வினைச்சொல் என்பதை நாம் பிரித்து பார்த்து அறிந்து கொள்ளலாம். பாருங்க, ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். இன்னும் சொல்ல போனால் எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல் என்கிறார்கள். அதாவது என்னது எழுவாய்? இப்ப பாருங்க, ராமன் பாடம் படித்தான். இதில் ராமன் என்பது எழுவாய், ராமன் என்பது எழுவாய், பாடம் என்பது செயல்படு பொருள், படித்தான் என்பது பயனிலை. இந்த பயனிலை தான் வினைச்சொல். அப்ப இந்த ராமன் என்ற எழுவாய் என்ன செய்கிறான் என்பதை குறிப்பிடுவதுதான் அந்த வினைச்சொல். ராமன் பாடம் படித்தான். எனவே எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல். இது அப்படியே பேராகிராஃபா உங்களுக்கு கண்டிப்பாக பத்தியாக உங்களுக்கு வினாக்கள் வரலாம் முழுமையாக. எனவே இதை படித்துக் கொள்வது நல்லது. அடுத்தது பாருங்களேன், வா, போ, எழுது, விளையாடு, இவை எல்லாமே வினைச்சொற்கள். வா அப்படின்னா வருதலை குறிக்கிறது, போ என்ன போதலை குறிக்கிறது. அப்ப அதுல ஒரு செயல் இருக்கிறது. எனவே இவை யாவுமே வினைச்சொற்கள். செயலை வினை என்றும் குறிப்பர். ஒரு செயலை என்னன்னு சொல்லுவாங்க? வினை என்றும் குறிப்பிடுவர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். முதல்ல வினைச்சொல்னா என்னன்னு புரிந்து கொண்டீர்களா? அடுத்தது வேர்ச்சொல் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வினைச்சொல்னா என்ன? அதுல செயல் தெரியணும். இப்போ வேர்ச்சொல் என்றால் என்ன அப்படின்னா, பிரிக்க முடியாத அடிப்படை சொல்லே வேர்ச்சொல். பிரிக்க முடியாத அடிப்படை சொல்லே வேர்ச்சொல். அதாவது இங்க பாருங்களேன், படித்தான், நம்ம படித்தான் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம்டானா, இங்க பாருங்க, இது ஒரு வினைச்சொல். இது இன்னும் சொல்ல போனா வினைமுற்று. இதழில் படி என்பது மட்டும்தான் வேர்ச்சொல். இந்த படி என்ற சொல்லை மேற்கொண்டு பிரிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு வினைச்சொல்லின் பகுதிதான் வேர்ச்சொல். இன்னும் சொல்ல போனால் ஒரு வினைச்சொல்லின் முதல்ல வரக்கூடிய அந்த முதல் நிலை என்று அழைக்கக்கூடிய சொல் தான் வேர்ச்சொல். அப்ப இந்த வேர்ச்சொல்லுக்கு என்னென்ன பேர் இருக்குது பாருங்க? பகுதி, முதல் நிலை, இன்னும் சொல்ல போனால் வினை அடியாக வரக்கூடிய சொல் தான் வேர்ச்சொல். பாருங்க, வினை அடி. இந்த படி என்பது இந்த வினைச்சொல்லினுடைய அடிச்சொல். பகுதியை வேர்ச்சொல்லை அடிச்சொல் என்றும் நாம் சொல்லலாம். இந்த வேர்ச்சொல் எப்படி வரும் என்றால் ஏவல் அல்லது கட்டளை பொருளில் வரும். ஏவல் அல்லது கட்டளை பொருளில் வரும். அப்போ இந்த வேர்ச்சொல் ஒரு வினைச்சொல்லினுடைய அடிச்சொல்லாக வரும், அல்லது பகுதியாக வரும், அல்லது முதல் நிலை என்றும் சொல்லலாம். அப்போ வேர்ச்சொல்லை மேற்கொண்டு என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. இப்போ வேர்ச்சொல் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் போதும். நம்ம கடைசியில இதை குறித்து ஒரே ஒரு வரியில் முழுமையான விளக்கணத்தை நான் சொல்ல போறேன். வேர்ச்சொல் என்றால் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அடுத்தது வினைமுற்று. வினைமுற்று தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொல்லே வினைமுற்று. நல்லா கவனிங்க. தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொல்லே வினைமுற்று. அதாவது ஒரு வினைமுற்று ஒரு சொல் இருக்குமானால் அந்த சொல் முழுமையடைந்து பொருள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இங்க பாருங்களேன், படித்தான் அப்படின்னா சொல் முழுமை பெற்றிருக்கிறது. அதில் பொருள் இருக்கிறது. என்ன பொருள்? அவன் படிக்கிற செயலை செய்திருக்கிறான் அப்படி என்று சொல் முழுமை பெற்று பொருள் தருகிறது. அதுதான் சொல்றாங்க, தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொல்லே வினைமுற்று. இங்க எடுத்துக்காட்டாக படித்தான், ஆடுகின்றான், பறந்தது என்று நாம் சொல்லுகிறோம். ஓகேவா? இது எல்லாமே வினை முற்றுக்கள். இங்க சென்றன்னு ஒண்ணு கொடுத்துக்கிறேன். சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் இங்க கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல இந்த சென்ற அப்படின்றது வினைமுற்று கிடையாது. இது உங்களுக்கு இது வினைமுற்று அல்ல. ஏன்டா இது முழுமை பெறவில்லை. அதனாலதான் அந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கண்டு அப்படின்னு வந்திருக்குது. இது முழுமை பெற்றிருக்குதா? இது முழுமை பெறவில்லை. இது வினைமுற்று அல்ல. மற்றதெல்லாம் வினைமுற்று. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்றதுக்காக தான் அதை நான் பக்கத்துல நான் கொடுத்துருக்கிறேன். படித்தான் என்பது சொல் முழுமை பெற்று வந்திருக்கிறது. ஆடுகின்றாள் என்ற சொல் முழுமை பெற்று வந்திருக்கிறது. பறந்தது என்ற சொல் முழுமை பெற்று பொருளை உணர்த்துகிறது. அது மட்டும்தான் வினைமுற்று. கீழே பார்த்தீங்கன்னா மலர்விழி எழுதினாள். இங்க பாருங்க, எழுதினாள் என்பது முழுமை பெற்று வந்திருக்கிறது. பாடுகிறான், கண்ணன் பாடுகிறான். அப்போ தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள சொல்லே வினை முற்று. அடுத்தது
வினைமுற்று 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த வினைமுற்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. எப்படி காட்டும்? இங்க பாருங்களேன், எழுதினால் அப்படின்னு நம்ம இது பார்க்குறோம். எழுதினால் இதுல இது உயர்த்திணையா அக்ரிணியான்னு கேட்டால் உயர்த்திணை. எழுதினால் என்பது ஒரு பெண்ணை குறிக்கிறது. மனிதர்கள், தேவர்கள் உயர்த்திணை. அதனால திணை என்பது உயர்த்திணை. அடுத்தது என்ன பால்? பெண் பால். திணை உயர்த்திணை, பால் பெண் பால், பெண் பால். அடுத்தது நாம் பாருங்களேன், இடம் படற்கை. இடம் படற்கை. ஏனென்றால் எழுதினேன் என்றால் தன்மை. எழுதினாய் அப்படின்னு முன்னால் இருப்பவர்களை பார்த்து கேட்டால் முன்னிலை. எழுதினால் அப்படின்னா மூன்றாவது ஒரு ஆளை சொல்லுகிறோம், அது படற்கை. எண் அப்படின்னு பார்த்தா இது ஒருமையா பன்மையா என்றால் ஒருமை. ஒருமை பாருங்களேன். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது ஒரு வினைமுற்று திணை, பால், எண், இடம், காலம். பாருங்க, எழுதினால் அப்படின்னா இறந்த காலத்தை காட்டுகிறது. எழுதுகின்றாள் அப்படின்னு சொன்னா நிகழ்காலத்தை காட்டும். எழுதுவாள் அப்படின்னு சொன்னா எதிர்காலத்தை காட்டும். 3 காலத்திலும் வரும். அப்போ இந்த வினைமுற்று திணை, பால், எண், இடம் ஆகிய அனைத்திலும் வரும். வினைமுற்று பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை காட்டும் என்று நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். வினைமுற்று என்றால் என்ன தெரிஞ்சு போச்சா? எளிமையான முறையில் புரிந்து கொள்ளுங்கள். வினைமுற்று என்றால் ஒரு வினைச்சொல் தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள சொல்லை வினைச்சொல் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வினைமுற்று 2 வகைப்படும். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன, அது குறித்து பார்ப்போம். தெரிநிலை வினைமுற்று, இப்போ ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. எப்படி? இங்க பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு. மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி கட்டுரை எழுதினாள். இதுல இந்த எழுதினாள் என்பதுதான், இந்த எழுதினாள் என்பதுதான் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய வினைமுற்று. எழுதினாள் என்பது வினைமுற்று. இந்த வினைமுற்று இந்த 6த்தையும் வெளிப்படையாக காட்டுகிறது. கீழே பாருங்க, செய்பவர் அப்படின்னு கேட்டோம்னா செய்பவர் யாரு? மாணவி. கருவி எதை கொண்டு எழுதுகிறாள்? தாளும் எழுதுகோலும். நிலம் எங்க? பள்ளி. காலம் என்ன? இறந்த காலம். நீங்க பாட்டுக்கு காலை மாலைன்னு சாயங்காலம் போட்டு போறீங்க. அதுல இருக்கிற காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அவ எங்க எழுதினால் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. செய்பொருள் என்பது கட்டுரை. அவ எழுதுவதால் என்ன பொருள் நமக்கு வருகிறது என்றால் கட்டுரை. செயல் என்னன்னு கேட்டா எழுதுதல். அவர் என்ன செயல்? அப்ப இந்த 6ம் இதில் வெளிப்பட்டு வருவதால் இது தெரிநிலை வினை முற்று. அடுத்தது நம்ம பார்க்க போறது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்றால் என்ன? குறிப்பு வினைமுற்று என்றால் என்ன? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன் பாருங்களேன். இந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொருட்பெயர்னு சொன்னாங்க இல்லையா, 6 வகையான பொருட்பெயர், அதுதான் இது. அதனால இது வேற எங்கேயோ சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. எளிமையான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 6 வகையான பொருட்பெயரில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அப்ப வெளிப்படையாக காட்டாதுன்னா மறைமுகமாக காட்டுமா? காட்டும். இங்க பாருங்களேன், முதல் பொருளின் அடிப்படையில் ஒரு சொல்றாங்க, பொன்னன். பொன்னன் என்றால் பொன்னை உடையவன். பொன்னை உடையவனை பொன்னன் சொல்றாங்க. அவன் நேற்றும் பொன்னன் தான், இன்றும் பொன்னன் தான், நாளையும் பொன்னன் தான். அவன் மாற போறதில்ல. அப்போ காலத்தை மறைமுகமாக காட்டும், ஆனா வெளிப்படையாக காட்டாது. இங்க செய்பவரை வெளிப்படையாக காட்டும். இப்ப பொன்னன் என்றால் பொன்னை உடையவன், அதான் சொல்றாங்க. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இங்கேயும் நான் சொல்லியிருக்கிறேன். பொன்னன் என்பவன் பொன்னை உடையவன், அவனை வெளிப்படையாக காட்டும், ஆனா காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பாருங்க, இடத்தின் அடிப்படையில் தென்னாட்டார், காலத்தின் அடிப்படையில் ஆதிரையான், சினையின் அடிப்படையில் கண்ணன், குணத்தின் அடிப்படையில் கரியன்,
தொழிலின் அடிப்படையில் எழுத்தன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இவை யாவும் குறிப்பு வினைமுற்று. இதுல ஏதாவது ஒன்று மட்டும்தான் அடிப்படையாக கொண்டு அந்த வினைமுற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்க பாருங்க, வினைச்சொல்லே வராது. பொன்னன் என்பது வினைச்சொல்லே இல்லை. அப்ப எப்படி சார் அது வினைமுற்றுன்னு சொல்றீங்க அப்படின்னா, பொன்னன் என்றால் பொன்னை உடையவன் என்று பொருள். அப்ப இந்த உடையவன் என்பது என்ன பண்றது, வெளிப்பட்டு வராது. அதனாலதான் இதுக்கு குறிப்பு வினைமுற்று என்று பொருள். அடுத்ததாக குறிப்பு வினைமுற்றை நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏவல் வினைமுற்று. நம்ம ஏற்கனவே வேர்ச்சொல்லை குறித்து பார்த்தோம் இல்லையா? வேர்ச்சொல்லில் ஒரு தொடரை நாம் பார்த்தோம். என்னவென்றால், வேர்ச்சொல் ஏவல் பொருளில் வரும், கட்டளை பொருளில் வரும் என்று பார்த்தோம். இதுவும் அதேதான். ஏவல் என்பது என்னன்னா, தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை சொல்லும்படி செய்யும்படி ஏவி கூறுவது. போ, நட, கடைக்கு போ, பள்ளிக்கு போ சொல்றோம் இல்லையா? ஒரு செயலை செய்யும்படி ஏவி கூறுவது ஏவல் வினைமுற்று. இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். அதாவது எழுது என்பது ஒருமை, எழுதுமின் என்பது பன்மை. அதுதான் ஏவல் வினைமுற்று ஒருமையில வரும், பன்மையில வரும். இன்னும் சொல்ல போனால், பாடு என்பது அதாவது எழுது என்பது ஒருமை என்றால் எழுதுங்கள் என்பது பன்மை. இப்படி கூட சொல்லலாம். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அப்படி நான் சொல்லுகிறேன். அப்போ இந்த ஏவல் வினைமுற்று ஏவல் பொருளில் வருவது மாத்திரமல்ல, கட்டளை பொருளில் வரும். ஏவல் என்றாலும் கட்டளை என்றாலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். நட, போ, படி, செய், எழு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ அந்த வேர்ச்சொல்ல புரிந்து கொண்டாலே இந்த ஏவல் வினைமுற்று எளிமையாக புரியும். ஏற்கனவே இந்த குரூப் 4 தேர்வுல ஒரு வேர்ச்சொல்ல வந்து கேட்டிருக்காங்க. அதுல ஒரு சில எல்லா டிஎன்பிசி யூடியூப்லும் இந்த ஒழுக்கம் அப்படின்ற அந்த ஒரு ஆன்சரை ஒழுகு அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, ஓல்கு அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அது எல்லாம் வினாவா கொடுத்திருந்தாங்க. நான் அப்பவே சொன்னேன், ஏவல் பொருளில் வருவதுதான் வேர்ச்சொல், அதுக்கு ஓல் என்பதுதான் சரியான விடையாக வரும் என்று நான் சொன்னேன். அதுதான் டிஎன்பிசியும் உங்களுக்கு விடையாக கொடுத்திருக்கிறது. எனவே வேர்ச்சொல்லும் இந்த ஏவல் வினைமுற்று இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் ஏவல் பொருளில் வரும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று என்றால் என்ன? ஒரு வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. இன்னும் எளிமையாக சொல்ல போனால், இந்த வியங்கோல் வினைமுற்று கா, இய, இயர், அல் என விகுதிகளை பெற்று வரும். அதாவது வாழ்க பாருங்க, கடைசியில கா என்ற விகுதி, ஒழிக என்ற கா என்ற விகுதி, வாழியர் அந்த இயர் என்ற விகுதி, வாரல் அந்த அல் என்ற விகுதி. இந்த மாதிரி வறுமையானால் அதை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வியங்கோல் வினைமுற்று என்று நீங்கள் விடையளிக்க வேண்டும். அதுல எந்த விதமான உங்களுக்கு ஐயமும் வரவே கூடாது. இதை படித்தாலே உங்களுக்கு போதுமானது. அடுத்ததா வினையால் அணையும் பெயர். ஒரு வினை சொல் வினையை குறிக்காமல், அதாவது அந்த செயலை குறிக்காமல் அந்த செயலை செய்தவரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். இன்னும் இலக்கண முறைப்படி சொல்ல வேண்டுமானால், ஒரு வினைச்சொல் வினையை குறிக்காமல் அதை செய்தவரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். இப்ப எடுத்துக்காட்டாக இங்க பாருங்களேன், நடந்தான் அப்படின்னு சொல்றோம், இது ஒரு வினைமுற்று. எழுதினார் அப்படின்றது நம்ம ஒரு வினைமுற்று, சரிதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நடந்தவன், எழுதியவன் அப்படின்னு வந்துச்சேன்னா வினையால் அணையும் பெயர். இங்க நடந்தான் என்பது ஒரு செயலை குறிக்கிறது. உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக அங்க போட்டிருக்கிறேன். அதனால பாருங்க, மேல அடிச்சிருக்கிறேன், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எழுதினார் அப்படின்னா அந்த எழுதக்கூடிய செயலை குறிப்பிடுகிறது. இந்த எழுதினார் கூட வினையால் அணையும் பெயர் தான், மன்னிக்கவும். எழுதியோர் அப்படின்னா அந்த எழுதியவர்களை குறிக்கும், அதுவும் வினையால் அணையும் பெயர் தான். எழுதியவனை என்பதும் வினையால் அணையும் பெயர், எழுதிய ஒரு மனிதனை குறிக்கிறது. எழுதியவருக்கு, இதுவும் வினையால் அணையும் பெயர். இந்த இடத்துல ஒரு வினைச்சொல் அந்த செயலை குறிக்காமல் அந்த செயலை செய்தவனை குறிக்கிறது. அதனால்தான் அதுக்கு பேரு வினையால் அணையும் பெயர். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஐயம் இருந்தால் நம்மளுடைய யூடியூப்ல நீங்க கமெண்ட்ல போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால் கூட நாங்கள் விளக்கி உங்களுக்கு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம். அடுத்தது எச்சம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எச்சம் என்றால் என்ன அப்படின்னா, முற்று பெறாத வினைச்சொல் அல்லது எச்ச வினை எனப்படும். அது முற்று பெறாத வினைச்சொல் எச்சம் அல்லது எச்ச வினை எனப்படும். ஒரு வினைச்சொல் முழுமை அடையாமல், முற்று பெறாமல் அறக்குறையாக இருப்பதுதான் எளிமையாக சொல்ல போனால் எச்சம். அதாவது படித்தான் என்பது வினைமுற்று, படித்தான் என்பது வினைமுற்று.
படித்த, படித்துன்னு சொல்றோம் இல்லையா, இதுவும் வினைச்சொல் தான், ஆனால் முழுமை அடையவில்லை, அதனால இது எச்சம். ஒரு வினைச்சொல் பொருள் முழுமை அடையாமல் அறகுறையா நிக்குது என்றால் அது எச்சம் என்று சொல்லுவார்கள். பாருங்க, படித்த, படித்து அப்படின்னு சொல்றோம். அப்போ படித்த அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பொருள் விளங்குகிறதா? உன்னை பார்த்து படித்த, படித்த அப்படின்னு சொன்னா உனக்கு பொருள் விளங்குமா? என்ன சொல்றீங்க? படித்த என்பதற்கு என்ன கேட்கறீங்க நீங்க அப்படின்னு ஒரு ஐயம் வரும் இல்லையா உங்களுக்கு? அப்போ படித்தான் என்பது பொருள் விளங்குகிறது, அது வினைமுற்று. இந்த படித்த என்பது பொருள் விளங்கவில்லை, அதனால் அது எச்சம். அது என்ன எச்சம் என்பதை நாம் பின்பாக பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு வினைச்சொல் முழுமை அடையாமல் அறக்குறையாக நிற்கும் பொழுது அது எச்சம் என்று சொல்லலாம். இங்க படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது, எனவே இது வினைமுற்று. படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை, அதனால் அவை எச்சம், இல்லைன்னா எச்ச வினை என்றும் அதை என்ன பண்ணலாம், அழைக்கலாம். சரி, இந்த எச்சம் 2 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். முதலாவது நாம பெயரெச்சத்தை குறித்து பார்ப்போம். பெயரெச்சத்தை, ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். முதலாவது பெயரெச்சத்தை குறித்து பார்ப்போம். பெயரெச்சம்னா என்ன? ஒரு முற்று பெறாத வினைச்சொல், அதுதான் ஒரு முற்று பெறாத எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அதாவது ஒரு வினைச்சொல் முழுமையடையாம எச்சமா நிக்குது, அதன் பக்கத்தில் ஒரு பெயர் சொல்லை போடும்போது அந்த சொல் முழுமை அடைகிறது. இங்க தெளிவா கொடுத்திருப்பேன். ஒரு வினைச்சொல் முற்றிலும் பொருள் தருவதற்காக பெயரை தழுவி நிற்பது பெயரெச்சம். வினாக்கள் இப்படி கூட கேட்கலாம். டெட்டில் ஒரு தடவை இந்த வினாவை கேட்டிருந்தார்கள். எனவே ஒரு வினைச்சொல் முற்றிலும் பொருள் தருவதற்காக பெயரை தழுவி நிற்பது பெயரெச்சம். இங்க பாருங்களேன், படித்த என்பது ஒரு வினைச்சொல். முதல்ல அது வினைச்சொல்னு கண்டுபிடிக்கணும் நீங்க. அந்த வினைச்சொல் முழுமை அடைந்திருக்கிறதா? முழுமை அடையவில்லை, அப்போ அது ஒரு எச்சம். அப்ப எச்சம் என்றால் அது என்ன வகை எச்சம்? பக்கத்துல பெயர் சொல் போடுறோம் இல்லையா, அதனால பெயரெச்சம். எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான், முடிந்தது. இதை நீங்க ரொம்ப போட்டு குழப்பத்தோடு படிக்க வேண்டாம். பெயரெச்சம். அடுத்தது, இந்த பெயரெச்சம் 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், இன்னொன்று குறிப்பு பெயரெச்சம். அதாவது ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், இன்னொன்று குறிப்பு பெயரெச்சம். இப்போ தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த எச்ச சொல், அதாவது இந்த வினைச்சொல் எச்சமாக நிற்குது இல்லையா, பாருங்களேன், எழுதிய அப்படின்ற ஒரு வினைச்சொல் எச்சமா நிற்குது. இந்த சொல் செய்பவன் முதலான ஆறையும் வெளிப்படையாக காட்டும். எப்படி காட்டுகிறது? இங்க பாருங்களேன், எழுதிய கடிதம், இதில் இந்த எழுதிய என்பது வினைச்சொல், பக்கத்துல பெயர் சொல்லோடு முடிவதால் இது முதல் பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? அந்த ஆரையும் செய்பவன் முதலான ஆறும் எஞ்சி நிற்கும், அதாவது வெளிப்படையாக காட்டும். பாருங்களேன், செய்பவன் யாரு? கடிதம் எழுதியவன் அல்லது எழுதுபவன். கருவி என்ன? எழுதுகோள் கொண்டு எழுதுகிறான். நிலம் எங்கு எழுதுகிறான்? வீடு, பள்ளி, எங்கனாலும் எழுதுவாங்க. செயல் என்னது? எழுதுதல். காலம் பாருங்களேன், எழுதிய கடிதம்னால் இறந்த காலத்தை குறிக்கும், அப்ப இறந்த காலம். செய்பொருள் கடிதம், அவன் எழுதுவதால் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறான், அதனால் வெளிப்படுகிறது. எனவே அந்த சொல், அந்த ஆறும், செய்பவன் முதலான ஆறும் வெளிப்பட்டு நின்னால் அது தெரிநிலை பெயரெச்சம். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு முறையை நான் இப்ப சொல்ல போறேன். நான் என்னன்னா, இங்க பாருங்களேன், எழுதிய, அதாவது உங்களுக்கு இங்க எழுதிய அப்படின்னு சொன்னோம், அது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல் அறக்குறையா இருக்கிறதுனால அது எச்சம் என்று சொல்லுகிறீர்கள். அதன் பக்கத்தில் பெயர் வருவதால் அது பெயரெச்சம் என்று சொல்லுகிறீர்கள். அந்த பெயரெச்சம் செய்பவன் முதலான ஆறும் வெளிப்படையாக காட்டுவதால் அது தெரிநிலை பெயரெச்சம். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்தது குறிப்பு பெயரெச்சம். இந்த குறிப்பு பெயரெச்சத்துல காலத்தையோ செயலையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பால் காட்டி நின்று பெயர் சொல்லி தழுவி நிற்பது குறிப்பு பெயரெச்சம். அப்ப என்னது? இதுல எளிமையான முறை. இதுல காலத்தை என்ன பண்ணும்? குறிப்பால் உணர்த்தும். இது உடன்பாட்டிலும் வரும், எதிர்மறையிலும் வரும். குறிப்பு பெயரெச்சம். இங்க பாருங்களேன், நல்ல அப்படின்னு சொல்றோம். இங்க நல்லன்றது என்னது? பண்பு சொல். இந்த பண்பு சொல் முழுமை அடையவில்லை, எச்சமா நிக்குது. நல்லவன் என்றால் முழுமை அடைந்திருக்கிறது, ஆனால் இந்த பண்பு சொல் எச்சமாய் நின்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் போடுறோம், நல்ல மாணவி. அப்போ ஒரு பண்பு சொல் பண்பினை குறித்து, நல்ல என்ற ஒரு பண்பினை குறித்து விட்டு அதன் பக்கத்தில் பெயர் சொல்லி தழுவி நின்றால் அது
குறிப்பு பெயரெச்சம். இது உடன்பாட்டில் வரும், எதிர்மறையில் வரும் சொல்கிறார்களே. நல்ல என்பது உடன்பாடு, தீய என்பது எதிர்மறை. புரியுதுங்களா? பாருங்களேன். சிறிய கடிதம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு புத்தகத்துல குடுத்திருக்கிறாங்க. இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ, காலத்தையோ அறிய முடியவில்லை. பண்பினை மட்டும் தான் அறிய முடியும். இங்க பாருங்க, மேல இருக்கிற நல்ல என்ற சொல்லுல கூட காலத்தையோ, இல்ல செயலையோ, அதுல எதனா செயல் தெரியுதா உங்களுக்கு? இல்ல. பண்பு மட்டும் தான் தெரிகிறது. அப்போ அந்த பண்பு மட்டும் நின்று பக்கத்துல ஒரு பெயரை தழுவி நின்னால், இது வந்து குறிப்பு பெயரெச்சம். பாருங்க, இன்றைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா, சொல் என்னன்னு பார்த்தோம். இந்த சொல் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம். பொருட்பெயரை பார்த்தோம், இடப்பெயரை பார்த்தோம், காலப்பெயரை பார்த்தோம், சினைப்பெயரை பார்த்தோம், தொழிற்பெயரை பார்த்தோம். தொழிற்பெயர்ல ஒரு 3 வகைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் வினைச்சொல்லை பார்த்தோம். வினைச்சொல்லில் வினைமுற்றை பார்த்தோம், வேர்ச்சொல்லை பார்த்தோம், ஏவல் வினைமுற்றை பார்த்தோம், வியங்கோல் வினைமுற்றை பார்த்தோம். அதுக்கடுத்து எச்சம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். எச்சத்துல பெயரெச்சத்தை பார்த்திருக்கிறோம் இன்று. நாளைக்கு வினையெச்சம் மற்றும் இது முழு பகுதியிலிருந்து ஒரு வேர்ச்சொல்லிலிருந்து எப்படி வினையெச்சம், வினையாளனை பெயர், பெயரெச்சம், இது எப்படி நம்ம செய்வது என்பது எளிய முறையில் பார்க்க போகிறோம். அதை நாளைய வீடியோவில் உங்களுக்கு பதிவேற்றம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். இதை நீங்கள் முழுமையாக படித்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். எளிமையான முறையில் இலக்கணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை கடினம் என்று நினைத்து விட்டு விடாதீர்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை உங்களோடு சொல்லுகிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற இந்த ஒரு இலக்கை முடிக்க வேண்டுமென்றால் உங்கள் செயல் சிங்கத்தை போல இருக்க வேண்டும். ஒரு சிங்கம் தன்னுடைய வேட்டையை, சரியான ஒரு இரையை அது கண்டுபிடித்து, நீங்க ஜியோகிராபி சேனல்ல போய் பாருங்க. ஒரு சிங்கம் ஒரு இரையை கண்டுபிடித்து அதை வேட்டையாடுமானால் அது இலக்கை தீர்மானித்து ஓட ஆரம்பிக்கும். அது அந்த இரையை அது பிடிக்கிற வரை ஓடாது. ஓட ஆரம்பித்தால் பிடித்துவிடும். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், டிஎன்பிசியில் வேலை வாங்குவதற்காக நீங்கள் ஓட ஆரம்பித்திருக்கிறீர்கள். சிங்கத்தை போல இலக்கை அடைந்தே ஆக வேண்டும். அடைகிற வரை உங்களுடைய ஓட்டம் நிற்கக்கூடாது. தொடர்ந்து படியுங்கள். வாழ்த்துக்களுடன், வேலூர் டிஎன்பிசி பயிற்சி மையம். நன்றி.